பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம். அதிலே பார்த்தீர்கள் என்றால் எபேசு சபைக்கு அவர் பேசுகிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். எபேசு சபை என்பது ஒரு வகையான மக்கள் இல்லைங்களா? ஒவ்வொரு 7 சபைகளுக்கு 7 விதமான குணாதிசயங்கள் உண்டு. அப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆனாலும். முன்னாடி இருக்கிற வசனங்கள் அவர்கள் செய்த நற்காரியங்களை சொன்னாலும் கூட 4வது வசனத்துல சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தேவ ஆவியானவர் சொல்லுகிறதான காரியம், ஆதியில் கொண்ட அன்பை நீ என்ன செஞ்சுட்ட? விட்டுட்ட. அதனால உண்மையில எனக்கு ஒரு குறை இருக்கு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சொல்லலாம், இல்லையே நான் எப்பவும் போல இருக்கேன். இல்ல, ஆரம்ப காலங்களிலே இயேசு சுவாமி ஏற்றுக்கொண்ட பொழுது எவ்வளவு உண்மையாய் நேசித்தா, எப்படி ஓடி வந்தீங்க, எப்படி எல்லார்ட்டையும் தான் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாற்றினீங்க. இந்த இடத்துக்கு இயேசு சுவாமி கோயிலுக்கு போன, நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்ட, பெற்றுக்கொண்ட எத்தனை பேர்கிட்ட நீ சொல்லி இருக்க. ஆனா இன்றைக்கு அதே அன்பு இருக்கா? அதே பறைசாற்றல் இருக்கா? அதே சாட்சி இருக்கா? அதே தேடல் இருக்கா? அதே உண்மை இருக்கிறதா? இல்ல, தனிச்சு போயிருச்சு. அருமையான தேவ பிள்ளை, ஏன் உன் வாழ்க்கையில போராட்டம், ஏன் உன் வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஆவியில் கொண்ட அன்பு தனிந்து போயிற்று. அதனால ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உண்மையில எனக்கு ஒரு குறை இருக்கு. நான் எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லாத. ஆரம்ப காலத்துல நீ எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு போன? ஆரம்ப காலத்துல எப்படி ஆண்டவருக்காக ஓடுன? ஆரம்ப காலத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த? இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு படி மேலே உயர்த்தின பொழுது உங்களை நீங்களே சமாதானம் பண்ணி கொள்கிறீங்க. ஒரு வாரம் நான் சபைக்கு போலன்னா ஆண்டவருக்கு என்னுடைய சூழல் தெரியும். என்னுடைய உறவுக்காரர்களுடைய திருமணத்திற்கு தான் போனேன், நியாயமான காரணம் அப்படி என்று சொல்லி சாக்கு போக்கை நீங்களே என்ன பண்ணிடுறீங்க? உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. அதுதான் உண்மை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் மேல் கர்த்தருக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. பல நாட்களா நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு அவங்க தடை, இவங்க தடை, அதை செஞ்சிருப்பாங்களோ இது செஞ்சிருப்பாங்களோ. இல்ல, தடை நீங்கள் தான். ஏனால் உங்களுடைய அன்பு தோய்ந்து போயிற்று, குறைந்து போயிற்று. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உண்மையில எனக்கு ஒரு குறை இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் மேல நமக்கு ஒரு குறை இருக்கு. குறை இருந்தா கோபம் இருக்கும். ஒரு மனுஷன் மேல நமக்கு ஒரு கோபம் இருக்குன்னா அப்ப நம்ம பிளஸ் பண்ணுவோமா? அவங்களோட நார்மலா பேசுவோமா? இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கோபமா இருக்கேங்கிற ரீசனை சொல்றாரு. ஏன்னா நீ ஆதியில் கொண்ட அன்பு குறைச்சு போச்சு. ஆரம்பத்துல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த, முக்கியத்துவம் கொடுத்த. இன்னைக்கு உன் தொழிலுக்கு முக்கியத்துவம், உன் உறவுகளுக்கு முக்கியத்துவம், உன்னுடைய கணவனுக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய செல்ஃப் இல்லையா, உன்னுடைய சுய அலங்காரத்திற்கு, சுய கௌரவத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற. ஒன்றுமில்லாத இருந்த காலத்திலே யார் உன்னை தேடி வந்தா? என் இயேசு உன்னை தேடி வந்தா. ஊழையான சேற்றில் வாழ்ந்த பொழுது, ஒன்றுமில்லாத நிர்கதியாய் நின்ற பொழுது, உறவு மனிதர்கள் எல்லாரும் கைவிட்ட பொழுது, என் தேவன் தான் உன்னை தேடி வந்து ரட்சித்தார், விடுதலை ஆக்கினார், சுகப்படுத்தினார், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மேன்மை வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? போனவங்க எல்லாரும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வந்த உடனே தூக்கி கொண்டு வந்த ஏணியை உதறிவிட்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நேரத்துல, நீ ஆதியில் கொண்ட அன்பு உனக்கு தோய்ந்து போயிற்று, விட்டு விட்டாய். இன்னைக்கு நீ உன்னையே சாக்கு போக்கு சொல்ற. இல்ல, எனக்கு கம்பெனியில அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, வேலை ஸ்தலத்துல ரொம்ப பிரஷர். இதெல்லாம் உங்களை நீங்க ஏமாத்திக்கிற காரியம். அருமையான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில எனக்கு ஒரு குறை உண்டு, குறை உண்டு அப்படின்றாரு. இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்றாரு, நீ இந்த நிலையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. அல்லேலூயா. எந்த இடத்துல நீ விழுந்து போயிட்ட, எந்த இடத்துல உன்னுடைய அன்பு குறைஞ்சு போச்சு, அதை நினைச்சு பாரு. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீ ஆண்டவர் மேல ஆதியில கொண்ட, ஆரம்பத்துல கொண்ட அன்பு தோய்ந்து போயிருச்சுன்னு பாரு. ஆண்டவரை தேடுறது இல்லையா? தேவாலயத்துக்கு வர்றது இல்லையா? அவருக்கு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணியே, இத்தனை ஸ்தோத்திர பலி சொன்னியே, எல்லா ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்டையே, இதுல எதெல்லாம் நீ விட்டுட்ட? யோசிங்க.
ஆண்டவர் சொல்றார், இந்த நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. திரும்ப ஒரு சான்ஸ். மீண்டும் சொல்ற, உடனே உன்னை அழிக்கல, உடனே உன்னை பனிஷ் பண்ணல, உணர்வுபடியா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க. மனம் திரும்பு. மனம் திரும்பி ஆதியில எதெல்லாம் நீ செய்து இப்ப விட்டுட்டியோ அதெல்லாம் ரிட்டர்ன் திரும்பி செய். அப்படி செய்யந்தீனா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, வாழ்க்கை மாறும். அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தைய கேட்டு உணர்வு இல்லாம மந்த காதா இல்லையா, மண்டமான இருதயமா இது எனக்கு இல்லைன்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டு நீங்க அப்படியே ஆதிய கொண்ட அன்பு தணிஞ்சு போய் நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அவ்வளவுதான், இருள், அவ்வளவுதான், பனிஷ்மெண்ட் தான். ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிற, திரும்ப மனம் திரும்பு. எந்த நிலையில இருந்து நீ விழுந்த அது ஒரு சமயம் நீ ரீகலெக்ட் பண்ணிப்பாரு. ஐயோ, நான் ஆரம்பத்துல இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப நான் விட்டுட்டேன், திரும்பி அதை செய்ய ஆரம்பி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்த பிறகு நீங்க அதை செய்யல, சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ, என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, தேவைகள் அதிகமா இருக்கு, நாங்க ஆரம்பத்துல இருந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியலன்னா கர்த்தர் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வந்து உங்க விளக்கு தண்டை அணைத்து போடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சது, சாப்டர் முடிஞ்சது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அணைச்சிட்டாருன்னா உலகத்துல எந்த மனுஷனாலையும் எப்பேற்பட்ட காரியத்தினாலேயும் உங்களை மேல எழுப்ப முடியாது. இது சாபம் அல்ல, தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகள். உணர்வடையணும், உணர்வடையணும். கர்த்தர் மன்னிக்கிற தேவன். யார? மனம் திரும்புகிற பாவியை மன்னிக்கிற தேவன். ஆதியில் கொண்ட அன்பு விட்டுட்டியா? எதெல்லாம் விட்டு போன, என்னென்ன நற்காரியங்களை நீ செய்யாம விற்கிற, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்க, அதெல்லாத்தையும் மாத்த. ஆண்டவரே, இந்த வார்த்தை வந்திருக்கு, நான் மனம் திரும்புறேன். என்னோட நேற்றைய தினத்துல ஒரு சகோதரர் பேசிக்கொண்டு இருந்தார். அம்மா, நான் எப்பொழுதுமே ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஏழைகளுக்கு நான் நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன், ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அது விட்டுட்டேன், எல்லாம் என் வாழ்க்கையில போராட்டம். நான் இதைதான் சொன்னேன். அருமையான சகோதரரை, மீண்டும் செய்யுங்க, கர்த்தர் உங்களை முன்னிலை மேலும் இன்னும் ஆசீர்வதிப்பார். உணர்வடையணும். என்ன நிலையில விழுந்தோம், என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப எப்படி எல்லாம் இருக்கும், செய்தப்ப நீ எப்படி இருந்த, செய்யாம இப்ப இருக்கிறப்ப எப்படி இருக்கு, யோசிங்க. வார்த்தைகள் வரும் பொழுது சரண்டர் ஆகுங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், எதிலெல்லாம் விழுந்தேன் என்பதை எனக்கு உணர்த்துங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உணர்த்துவார். அதுல இருந்து நீங்க மனம் திரும்பி மீண்டும் அந்த காரியங்களை, நற்காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்து உங்கள் விளக்கு தண்டை அணைத்து போடுவார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். எது வேண்டும் என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.